வீரபாண்டிய கட்டபொம்மனின் கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். 11ஆம் நூற்றாண்டில் இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டிற்கு வந்தனர். பாஞ்சால குறிஞ்சியை தலைநகராக கொண்டு நிலமானிய அடிப்படையில் கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்து வந்தார். அவருக்குப் பின் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவி ஜக்கம்மாள். சகோதரர்கள் உமைதுரை மற்றும் செவத்தையா ஆவர். பாஞ்சால குறிஞ்சி ஆற்காடு நவாப்பின் கீழ் செயல்பட்டது. ஆனால் 1732ஆம் ஆண்டின் கர்நாடக உடன்படிக்கையால் நிலைமை முற்றிலும் மாறி ஆங்கிலேயர் வரிவசூல் செய்யும் உரிமை பெற்றனர். இதனால் ஒரு மோதல் போக்கு உண்டானது. ராமநாதபுர கலெக்டர் காலின் ஜாக்சன் 1798ஆம் ஆண்டில் கட்டபொம்மன் கட்ட வேண்டிய நிலுவைத் தொகையை செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் கட்டபொம்மன் நாட்டின் பஞ்சம் காரணமாக நிலுவைத் தொகையை செலுத்தும் நிலையில் நான் இல்லை என்று பதில் எழுதி அனுப்பினார். எனவே கோபம் அடைந்த ஜாக்சன் கட்டபொம்மனை தண்டிக்க ஒரு படையை அனுப்பினார். ஆனால் இதை அறிந்த சென்னை அரசாங்கம் கட்டபொம்மனுக்கு அழைப்பு அனுப்பி இராமநாதபுரத்தில் கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்தது. 1798ஆம் ஆண்டு தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் இராமநாதபுரம் கலெக்டரை சந்தித்தார். ரூபாய் 1050 பகோடா பாக்கியை தவிர பெரும்பாலான வரியை கட்டபொம்மன் செலுத்திவிட்டதை கணக்குகள் சரிபார்த்த பின் அறிந்த ஜாக்சன சமாதானம் அடைந்தார். இருந்தபோதும் இந்த சந்திப்பின் போது 3 மணி நேரம் கட்டபொம்மலும் அமைச்சரும் நிற்க வைக்கப்பட்டனர். கலெக்டர் கட்டபொம்மையும் அவரது அமைச்சரையும் அவமானப்படுத்தி சிறையில் அடைக்க முயன்றார். உடனே ஊமைத்துரை தனது படையுடன் நுழைந்து கட்டபொம்மன் தப்பிக்க உதவி செய்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சிவசுப்பிரமணி கைது செய்யப்பட்டார். பாஞ்சால குறிஞ்சி திரும்பிய பின் கட்டபொம்மன் சென்னை கவுன்சிலுக்கு நடந்ததை சொல்லி கடிதம் அனுப்பினார். கடித்தைக் கண்ட கவுன்சிலர் எட்வர்டிகளை கட்டபொம்மனை ஒரு குழுவின் முன் வரகோரியது. இதற்கு இடையில் அமைச்சர் விடுவிக்கப்பட்டார். இராமநாதபுர கலெக்டர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு எசுதாரு லூஷிங்டன் நியமிக்கப்பட்டார். இச்சூழ்நிலையில் சிவகங்கை மருது பாண்டியர்கள் அருகில் உள்ள பாளையங்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தென்னிந்திய கிளர்ச்சி கூட்டமையை உருவாக்கினர். இந்த கூட்டமைப்பு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டது. அது திருச்சிராப்பள்ளி அறிக்கை எனப்பட்டது. இந்த கூட்டமைப்பில் கட்டபொம்மன் ஆர்வத்தோடு இருந்தார். இந்த கூட்டமைப்பில் இணைய மறுத்த சிவகிரி பாளையத்தின் மீது கட்டபொம்மன் தனது செல்வாக்கை நிறுவ முயன்றார். ஆனால் சிவகிரி பாளையம் கம்பெனிக்கு கப்பம் கட்டுபவராக இருந்தனர். இதனை அறிந்த கம்பெனி சிவகிரி மீதான படையெடுப்பு தனக்கு விடப்பட்ட சவாலாக கம்பெனி கருதினர். எனவே கம்பெனி செப்டம்பர் 1799 நாள் மேஜர் பானர்மேன் தலைமையில் படையை பாஞ்சால குறிஞ்சி நோக்கி நகர்த்தின. பாஞ்சால குறிஞ்சி கோட்டையின் அனைத்து செய்தித் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டது. இதியாக கள்ளர் பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் தப்பித்து களப்பூர் காடுகளில் மறைந்திருந்தார். கட்டபொம்மனை புதுக்கோட்டை மன்னன் ராஜா விஜயரகுநாத தொண்டைமான் கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தார். மேஜர் பானர்மேன் கைதிகளை பாளையக்காரர்களின் அவைக்கு அழைத்துச் சென்று விசாரணைக்குப் பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து அமைச்சர் சிவசுப்பிரமணியன் தாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். 1799 அக்டோபர் 16ஆம் நாள் பாளையக்காரர்களின் அவையில் விசாரிக்கப்பட்ட கட்டபொம்மன் அடுத்த நாள் 1799 அக்டோபர் 17ஆம் நாள் கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். இவ்வாறான நாட்டுப்புற கதைப்பாடல்கள் இன்றும் கட்டபொம்மனின் பெருமையை கூறுகிறது. அவை அவருடைய நினைவை மக்களிடையே நீங்காமல் வைத்திருக்கின்றது.